ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சாதுரியம் பேசாதடி, என் சலங்கைக்கு பதில் சொல்லடி. சாதுரியம் பேசாதடி, என் சலங்கைக்கு பதில் சொல்லடி. நடுவிலே வந்து நில்லடி, நடையிலே சொல்லடி. நடுவிலே வந்து நில்லடி, நடையிலே சொல்லடி. ஆடுமையில் எந்தன் முன்னே என் ஆணவத்தில் வந்தாயோடி. பாடுங்குயில் கீதத்திலே பொறாமை கொண்டு படமெடுத்து ஆடாதடி. நீ படமெடுத்து ஆடாதடி. இன்னொருத்தி நிகராகுமோ, எனக்கு இன்னொருத்தி நிகராகுமோ. இடி இடித்தால் மழையாகுமோ, பேதை பெண்ணே இன்னொருத்தி நிகராகுமோ. மின்னலுக்கு அஞ்சே நடி, வீண்வாதம் என்ன முன்னே வந்து நீ ஆடடி. இந்த மின்னலுக்கு அஞ்சே நடி, வீண்வாதம் என்ன முன்னே வந்து நீ ஆடடி. எல்லா கிரகங்களும் இடமிருந்து வலமாக சுற்றும் பொழுது வலமிருந்து இடமாக சுற்றக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் இவர்களுடைய போக்கு என்ன அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையிலே நம்மை வந்து பின்னோக்கி நகர்த்தி சென்று, அதாவது நாம் என்ன பாவம் பண்ணணும் புண்ணியம் பண்ணணும் என்பதை ரெஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய கிரகங்களாகத்தான் இந்த ராகு கேதுக்கள் அமையப்பெற்றிருக்கின்றார்கள். இது வந்து நம்ம யோகா வகுப்பில் வந்து நாங்கள் வேறு மாதிரி இந்த பாடத்தை கொண்டு போவோம். இடகலை பிங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நாடிகள் வந்து இந்த ராகு கேதுகளாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. ராகுவின் ஆதிக்கம் என்பது வந்து சூரிய கலையாக பிங்கலையை கொண்டு வந்து காண்பிக்கும். கேதுவின் மூச்சு அடிப்படை என்பது சந்திரனை ஒத்து இடகலையாக அது நடைபெற்று கொண்டிருக்கும். இது எப்போதும் ஒரே போல சுழற்சி இருக்காது. இந்த சந்தியா வந்தனம் அப்படின்னு செய்வோம். அந்த சந்தியா வந்தனம் பண்ணுறச்சே தான் இரண்டும் ஒன்று கூடுவார்கள். மற்ற சமயங்களில் வந்து இவர் தனியாக ஒரு மூச்சை விட்டுக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் இடகலை வந்து ஃப்ரீயாக இருக்கும், சும்மா தான் இருக்கும். அதாவது இடகலை வேலை செய்யும்போது பிங்கலை வேலை செய்யாது, பிங்கலை வேலை செய்யும்போது இடகலை வேலை செய்யாது. ஆக ராகு வேலை செய்யும் பொழுது கேது வேலை செய்யாது, கேது வேலை செய்யும்போது ராகு வேலை செய்ய மாட்டார். இது வந்து அந்த யோகாசன சூட்சும பயிற்சி வகுப்புகளில் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே போலத்தான் வாழ்க்கையில் வந்து சில பகுதிகளை நாம் மறந்திருப்போம். அவைகளை எடுத்துரைக்கக்கூடிய தன்மையில் அந்த ராகு கேதுக்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படும். பிறவி பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற ஒரு கணக்கு வரும் எல்லாருக்குமே. அந்த பிறவி பலன் அப்படிங்கும்போது கழிந்த ஜென்மத்தில் நாம் என்னென்ன செய்து விடுபட்டிருந்தோமோ அதையெல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இந்த ராகு கேதுக்கள். அவங்களுடைய பணி அதுக்குத்தான். அவங்க வந்து இடமிருந்து வலமாக போகாமல் வலம் இருந்து இடமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து ராகு இருந்த போதும் அவர் கூட்டணியாகத்தான் இருந்தார். சனியோடு சம்பந்தப்பட்டு 2ஆம் இடம், உங்கள் ராசி நாயகன் 2ஆம் இடத்துல இருந்தார். அவரோடு கூட்டணியோடு தான் ஓடிக்கிட்டு இருந்தார். அது பின்ன கொஞ்ச நாள் கழித்து குருவின் பார்வை, மிதுனத்துக்கு குரு வந்த உடனே குருவின் பார்வையை பெற்று 2 பேரும் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் கழிந்து இப்பொழுது மிதுனத்தை விட்டு குரு வந்து கடகத்துக்கு வந்து விட்ட போதில் இந்த ராகு வந்து அவர் சனி விலகி போயிட்டார். மார்ச் 6ஆம் தேதி சனி விலகி அங்கிட்டு போயிட்டார். ஆகையினால இப்போ ராகு தனித்து விடப்பட்ட நிலையிலே இருக்கிறார். கேதுவும் அதே சமயத்தில் சிம்மத்தில் இருக்கிறாரு. இந்த ராகு கேதுகளுக்குள்ள எல்லா கிரகங்களும் இப்பொழுது சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குது. இதில் இந்த தனித்து விடப்பட்ட ராகுவினுடைய ஆட்டம் ஆரம்பம் ஆகின்றது. அது எப்பொழுது ஆரம்பம் ஆகிறது அப்படின்னு சொன்னால், நவாம்சையில் வந்து இந்த ராகு உச்சம் பெறுவார், கேது நீச்சம் பெறுவார். அதுக்காகத்தான் ராகுவின் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்.
தனித்து விடப்பட்ட ராகுவின் தன்மை, அவருடைய முழுமையான செயல்பாடுகள், அவரை யாருமே கட்டுப்படுத்த இப்போதைக்கு இல்லை. ஆகையினாலே தனித்து விடப்பட்ட ராகு. அங்கே வீடு கொடுத்த சனி பகவான், உங்களுடைய ராசி நாயகன், மொத்தத்தில் ஆட்ட நாயகனாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ஜம்முன்னு அதிமேதாவியாக பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்தவர் உங்களுடைய வீட்டுக்கு 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று அவரையும் பார்க்கின்றார், உங்களையும் குரு பார்க்கின்றார். ஆக குருவின் பார்வை உங்களுக்கும் உங்களுடைய லக்னேசனுக்கும் விழுகின்றது. இது ஒரு நல்ல செயல், நல்ல யோகம். இது ஒரு பக்கம் இருக்க, 2ஆம் இடத்துல சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தால், அந்த கேதுவை கூட விட்டுறணும். 2ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு பொருந்தாது. 2இல் சனி இருந்தாலும், 2ஐ சனி பார்த்தாலும், 2இல் ராகு இருந்தாலும் சின்ன வீடு செட்டப் ஆகுங்கிறது ஒரு கணக்கு. இந்த இடத்துல கேதுவை அங்கே கொண்டு வர முடியாது. 2ல் கேது இருந்துச்சுன்னு சொன்னால் இருக்கிற ஒரு சின்ன வீடும் விலகி போயிடும். அந்த மாதிரி தான் வரும். ஆகையினாலே இந்த இடத்தில் சின்ன வீட்டினுடைய ஆரம்பம், இது ஆரம்பம் ஆகின்றது. சின்ன வீட்டினுடைய அட்டாக் அப்படி கூட வச்சுக்கிடலாம். அது இன்ப அட்டாக்கா துன்ப அட்டாக்கா அப்படிங்கிறது வேற. அது உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் அந்த 3, 6, 8, 11, 12 கூடையவர்கள் தசை நடந்து கொண்டிருந்தால் எதிர்த்தாக்குதலாக இருக்கும். அதுவே சாதகமான தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் இன்பத்தாக்குதலாக இருக்கும். ஆக எது எப்படியோ அந்த சின்ன வீட்டினுடைய அட்டாக் இருக்கும். இதுதான் அந்த ஆட்டம், அதாவது இங்கே ராகுவின் ஆட்டத்தினுடைய தன்மை என்பது. மகர ராசியை பொறுத்த மட்டிலே இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்திலே அமர்ந்து காணப்படுகின்றார். இந்த 2ஆம் இடத்திலே அமர்ந்து இருப்பது இது தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய வீடு. இந்த தனம் அப்படிங்கிறத பொறுத்த மட்டில் 2ல் சனி இருப்பதை விட 2ல் ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் தனம் அதிகமாக கிடைக்கும். தன நிலையில் எந்த குறைபாடும் இருக்காது. அருமையாக தன உறவுகள் வரும். சாமி நான் சும்மா தான் இருக்கிற, வேலை வெட்டி இல்லாமல் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் கூட அவருக்கு கூட ஏதாவது ஒரு வேலை கிடைக்க பெற்று அதன் மூலமாக வருமானம் கொண்டு குவிக்கும். வருமானம் கொண்டு குவிக்கும். அந்த மாதிரியாக ஒரு சின்ன ஏனோதானோ ஒரு 1000, 2000 அப்படி கிடையாது. 2ஆம் இடத்துல ராகு இருந்து வீட்டுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தனம் என்பது திடீர் தன வரவாக இருக்கும். அது வேலை செஞ்சதுக்காக இருக்கலாம், வேற எதுக்கோ ஒன்று, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு உங்களை உங்களுடைய திறமையை பாராட்டி கிடைக்கப் பெறக்கூடிய ஒரு சன்மானம், ஒரு எக்ஸிகிரேஷியா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்பு தாண்டவம் ஆடும். இதெல்லாம் எந்த சமயத்திலிருந்து தொடங்குது அப்படின்னு சொன்னால் 10/7/2026 நள்ளிரவு 11:30 இருந்து ஆரம்பம் ஆகுது. இந்த தாக்குதலால் தன வரவு திக்குமுக்கால் அந்த அளவுக்கு யோகத்தை கொண்டு கொடுப்பார். வாக்கு என்பது கொஞ்சம் பெறலத்தான் செய்யும். அதாவது நம்ம சம்சாரத்தோடு மட்டும் இருந்தோம்னா நம்ம எதுவும் மறைக்க வேண்டியது இல்லை. சம்சாரத்தை வச்சுக்கொண்டு இன்னொரு சம்சாரம் வந்துட்டான்னு சொன்னால் சொல் கொஞ்சம் பெறலத்தான் செய்யும். அந்த மாதிரியாகத்தான் உங்களை பொறுத்தமட்டில் வாக்கு என்பது இங்கே தடுமாற்றத்தை கொடுக்கும். வாக்கு நாதன் வாக்குக்கு வாக்குஸ்தானத்தில் இருந்த போதிலும் கூட 2ஆம் இடத்துல அரவு என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கின்ற காரணத்தினாலே தடுமாற்றம் அடையத்தான் செய்யும். 2ல் சனி இருந்தால் பொய் பேசுவான் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. 2ல் சனி இருந்தாலும் அப்பட்டமாக பொய் பேசுவான்னு ஒரு கணக்கு. ஆமாம், நான் சின்ன வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா வீட்டில்? அந்த மாதிரி நடக்கும். மனைவி உங்களையே நம்பின்னு இருப்பான். மனைவி மீது அளவு கடந்த பாசமும் வச்சிருப்பீங்க. அது ஒன்றும் எந்த குறையும் இருக்காது. இந்த மகர லக்னம், விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, மகர ராசியில் பிறந்தவங்க தன்னுடைய மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் மீது அபாரமான நம்பிக்கையை வச்சிருப்பீங்க. இது எப்போதும் நடக்கக்கூடியது.
இன்னொரு பெண் வந்துட்டாங்கிறதுக்காக மனைவியை உதாசீனம் செய்ய மாட்டீங்க. மனைவியை அளவு கடந்த நம்பிக்கை நேசிப்பீங்க. அதே போல் மனைவி உங்களை அவ்வளவு தூரம் நேசிப்பா. இருந்தாலும் அதைத்தான் முதல்ல ஒரு வரி சொன்னேன், முன் ஜென்ம வினை பயனை அனுபவிக்கே ஆக வேண்டும். அந்த அனுபவிப்பதற்காகத்தான் அந்த ராகு கேதுக்கள் பின்னோக்கிய கடமையை கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் இப்பொழுது ராகுவின் ஆதிக்கம் தொடங்குகின்றது. இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். 1ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தினாலே செல்வம் செல்வாக்கு பெருகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்கும். வேலை வெட்டி இல்லாமல் இருந்தால் கூட உயர்ந்த மனுஷையா அவர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவருக்கு என்னமோ வேறு வேலை நடக்கும், என்னமோ ஒரு தொழில் நடக்கும் அப்படின்னு எண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. சாதாரணமாக உங்களை நினைக்க மாட்டாங்க. 1ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தினாலே பொதுமக்கள் மத்தியிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஜென்மத்துக்கு 2இல் அப்படிங்கிற காரணத்தினால குடும்பத்தில் சில பிடுங்கல்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த தனிப்பட்ட சின்ன வீடு அப்படிங்கிறது அதுவும் இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கிடைச்சிரும். மகர ராசியை பொறுத்தமட்டிலே ஏற்கனவே 2 பெண்கள் தொடர்பு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஒன்று போகும் ஒன்று வரும், ஒன்று போகும் ஒன்று வரும், மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ராகு தனித்து விடப்பட்ட ராகுவின் காரணமாக உங்களை பொறுத்தமட்டில் அந்த வேலைக்காரியாகவோ அல்ல சக ஊழியராகவோ இந்த மாதிரியான ஒரு பெண் தொடர்பை உண்டு செய்து விடும். வாக்கு வன்மை இருந்த போதிலும் கூட வாக்கு தடுமாற்றம் உண்டாகும். 2ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அதை ஜென்மராகு, வாக்குஸ்தானத்தில் ஜென்மராகு அப்படி வச்சுக்கிடணும். வானளாவிய செல்வத்தை கொண்டு வந்து குவிப்பார். திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். சில பேருக்கு தங்க புதையலே கிடைச்சாலும் ஆச்சரியமில்லை. அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு காத்திருக்கின்றது. அது அவருடைய பயணத்தின் மூலமாக உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தான் ராகு இருக்கிறார். அதே போல் சின்ன வீடு என்பது செட்டப் ஆகியே தீரும். இது எந்த காலகட்டத்துக்குள்ள அப்படின்னு சொன்னால் 13/11/2026 உள்ள அந்த தேதி ராகு கேது பயிற்சி ஆயிருந்தாங்க. அந்த பயிற்சிக்குள்ள இந்த சம்பவங்களெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்பம் ஆகின்றது. 2ஆம் இடத்துக்கு ஜென்மத்தில் இருக்கின்ற காரணத்தினால. இது போக 3ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்திலே பயணம் செய்கின்ற காரணத்தினால தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாம் மிகச்சிறப்பாக விளங்கும். துணிந்து, அதாவது மனைவியை தவிர்த்து இன்னொருத்தையை தொடரணும்னு சொன்னாலே ஒரு துணிச்சல் இருக்கத்தானே செய்யணும். அந்த துணிச்சல்லாம் அருமையாக கிடைக்கும். அதே போல் முயற்சி வீண் முயற்சியாக இருக்காது, வெற்றி பெறும். பயணங்கள் மூலமாக வரவுகள் வந்து சேரும். அந்த பயணத்தின் மூலமாக சில பேருக்கு பெண்ணும் பொன்னும் கிடைக்கக்கூடியதாக அமையும். நல்ல தூக்கம் கிடைக்கும். சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்வார். சந்தர்ப்பங்கள் தேடி வர வேண்டும். ஒரு மனுஷனுக்கு யோகம் என்பது சந்தர்ப்பத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ யோகம் அடிச்சிருக்கு. யோகம் அந்த அளவுக்கு. இதைத்தான் அந்த ராகு கேதுக்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நேரத்தில் எப்படி கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு சொல்ல முடியாது. இப்போ மகரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் போல. குறிப்பாக 2 ராகு இருந்தால் எந்த ராசிக்கும் அவ்வளவு யோகத்தை கொடுக்க மாட்டார். இங்கே மகர ராசியிலே பிறந்த காரணத்தினால மகரத்துக்கு 2, கும்ப ராகு என்ற காரணத்தினால நீங்கள் கோபுரத்திலே வைக்கப்பட்ட கும்பம் போல திகழச் செய்வார் இந்த ராகு பகவான்.
அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் மிகச் சிறப்பாக விளங்கும். என்னென்னலாம் கனவு கண்டுகிட்டு இருந்தீங்களோ அந்த கனவுகளெல்லாம் நனவாகும். அங்கே இருக்குது, அதை தொட்டு பார்க்க கூட முடியாதேன்னு ஏங்கி காத்திருப்பீர்கள் சில சமயங்களில். அதெல்லாம் இப்போ உங்கள் கையில் வந்து விளையாடக்கூடிய கட்டமாக வந்து விட்டது. அதே போல் புதிய புதிய நண்பர்கள், புதிய புதிய நண்பிகள் சேருவாங்க. இந்த காலகட்டத்தில் வினோதமாக இருக்கும் வாழ்க்கையே. உங்களுக்கு இவ்வளவு காலமும் இப்படியெல்லாம் சுகம் இருந்திருக்கா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு சுகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். 4ஆம் இடத்திற்கு அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு தூரத்து தாய்வழி சொந்தத்தின் மூலமாக புதைப்பொருள் அல்லங்கில் அந்த உயில் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரியான அமைப்பு வந்து சற்றும் எதிர்பார்க்காத சூழ்நிலை. தாய் வழி மூலமாக, தாய் சம்பந்தப்பட்டதின் மூலமாக இப்படித்தான் அது அமையும். அதிலும் குறிப்பாக தாய் வழியிலே கணவனை இழந்தவர்களுடைய அந்த மாதிரியான உயிர் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலருக்கு புதைபொருள், ஒரு சிலருக்கு லாட்டரி சீட்டு யோகம். அது அந்த சந்தர்ப்பத்தில் வாங்கியிருக்கணும். இந்த காலகட்டத்தில் அந்த லாட்டரி சீட்டு யோகம் வந்து பல கோடி கிடைக்கக்கூடிய அமைப்பை உண்டு செய்யும். கல்வி இதுவரைக்கும் ரொம்ப மோசமாக கூட இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் கல்வி மிகச் சிறப்பாக விளங்கும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். சில பேருக்கு நிலப்புலன்களிலே ரொம்ப சிக்கல்கள் இருந்திருக்கும். அது கழிந்த 2.5 வருஷமாக போராடி இருப்பீங்க, ஒன்றும் நடந்திருக்காது. இப்போ இந்த ராகுவின் நாட்டத்தின் மூலமாக அது ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய கைக்கு வெற்றிகரமாக வந்து சேரும். சேதாரம் இல்லாமல் வந்து சேரும். அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் செலவழித்ததுக்கெல்லாம் சேர்த்தே வந்து சேர்ந்து. தாயின் நிலைமை சற்று மோசமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்திலிருந்து தாய் ஆரோக்கியம் பெறுவாள். சுகம் என்ற கணக்கு இதுவும் இந்த 4ஆம் இடத்தை வச்சு பார்க்கணும். வண்டி வாகனம் இவைகள் மூலமாக சுகமும் கிடைக்கும். எந்தெந்த சுகங்களையெல்லாம் கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த சுகமெல்லாம் இப்போ கிடைக்கும். ராகு நினைச்சாருன்னு சொன்னால் சனியை போல தான். இவர் கொடுத்தாருன்னு யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இவர் கொடுக்கறது என்னன்னு சொன்னால் இந்த காம சுகத்தை கொடுப்பார். சனி கொடுக்கறது வந்து யோகத்தை கொடுப்பார், சொத்து சுகத்தை கொடுப்பார். ராகு கொடுப்பது எல்லாமே காமத்தை, காம சுகத்தை நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவார். இந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு வந்து சேர்ந்திருக்குது. வண்டி வாகனங்கள் மூலமாகவும் யோகங்கள் பெறுவீர்கள். 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால், 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய வகையிலே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். என்ன, பூர்வ புண்ணிய நபர்கள் அந்த சொந்த பந்தங்களை விட்டு சற்று விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலையாக மாறிவிடும். 10ஆம் இடத்துல இருக்கிறது இல்லையா, தொழில் உத்தியோகம் வகையில் அந்த சொந்தக்காரனா குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். அதுவும் சொந்தந்தானே. தாய் தகப்பன், மனைவி, மக்கள் இவர்களை விட்டு சில பேர் வந்து வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் அலைச்சல் திருச்சல் அலைஞ்சு திரிஞ்சு அவர்களுக்கு வேண்டிய அந்த தேவையானவற்றையெல்லாம் பூர்த்தி செய்து கொடுப்பீங்க. அதுக்காக அலைச்சல் திருச்சல்லாம் இருக்கத்தான் செய்யும். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைப்பதை விட அதிகமான யோகமாகவே வந்து சேரும். 6ஆம் இடத்திற்கு இவர் 9ஆம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறதுனால
அந்த தோப்பனார் வழியில் ஏற்பட்ட பகைத்தன்மையினால் கடன்கள் தோப்பனாருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அவருடைய வர்க்கத்தினால தான் அந்த கடன்களை நீக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். தகப்பனுக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் விலகும். ஆனாலும் கூட மருத்துவ செலவுகள் செய்து ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவார். இது அந்நியில் தோப்பனாருடைய வர்க்கத்திலே சேர்ந்த ஒரு பெண் கொஞ்சம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகலாம். அடுத்து 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே இந்த ராகு அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால இதெல்லாம் முதலே தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுத்த உடனே சொன்னேன். 7ஆம் வீடு என்பது மனைவி. அந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால தான் சின்ன வீடு உண்டாகும்னு முதலே அடித்து சொல்லிட்டேன். இது முதலே பார்த்துக்கிட்டேன், அதனால் சொல்லிட்டேன். 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ரகசிய உறவு உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். ஏங்க ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்க, பத்தாதா அப்படின்னு சொன்னால் இருக்குது. என்ன செய்ய, கழிந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் பாவங்கள் இவைகளெல்லாம் சேர்த்து அனுபவிக்கணும்ல. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. அதே போல் சில பேருக்கு அந்த நட்பு முறையிலே பழகி வந்த பெண்ணே காதலியாக மாறிடுவார். உங்களுக்கு மனைவி இருக்கிறா, பிள்ளைகள்லாம் இருக்கிறான்னு தெரிஞ்சும் கூட அதே நல்ல தூய்மையான நட்பில் பழகிட்டு வந்த ஒரு பெண்ணே உங்களை வாழ்க்கையில் பங்கெடுக்கக்கூடிய வகையில் வந்துடும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களெல்லாம் சில பேருக்கு அமைஞ்சிடும். மனைவிக்கு சில சமயங்களில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிகள் விலகும். ஆனாலும் பயப்பட வேண்டியதில்லை. மனைவி வழியிலே அந்த தூரத்து சொந்தத்திலே வரவேண்டிய அந்த தொகை சேர், விடுபட்ட தொகை சேர். அவங்க மனைவி வழியிலே வரவேண்டிய சொத்துக்கள் பாக்கி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்துடும். நண்பர்கள் பெருக்கம் உண்டாகும். நண்பர்கள் அனைத்து உதவிகளையும் உங்களுக்கு செய்ய தயாராக இருப்பாங்க. 8ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுளுக்கு பங்கமில்லை, நல்ல தீர்க்காயுளாக விளங்கும். மாறுபட்ட கோணத்திலே சில நன்மைகளும் உண்டாகும். எதிர்மறையாகத்தான் செயல்படும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அது நேர்மறையாக உங்களுக்கு லாபமாக முடிந்துவிடும். 9ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழியில் இருந்து வந்த பகை தன்மையை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். தோப்பனாருக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் விலகும். அவருடைய ஆரோக்கியம் பெருகும். அவர் வழியில் இருந்து வந்த கடன்கள் விலக்கி வைக்கப்படும். பங்காளி தகராறு மீட்டெடுக்கப்படும். பங்காளி தகராறுலாம் முடிஞ்சு வரவேண்டிய சொத்துக்கள் மீட்டெடுக்கப்படும். ஆக 9ஆம் வீடு அப்படிங்கிறது நல்ல வீடாக அமைஞ்சிருச்சு. பாக்கியத்தை சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகின்றது. 9ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் கடுகளவும் சுகம் குறையாது, நல்லா அனுபவிக்கக்கூடிய யோகம். அடுத்து 10ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தொழில்துறையில் வியாபாரத்துறையில் போட்டி கடுமையாகத்தான் இருக்கும். இவைகளையெல்லாம் உடைத்தெறிந்து முன்னேற்றத்தை கொண்டு சேர்ப்பார் இந்த ராகு பகவான். இது ஒரு வகையில் கேது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். கேதுவை பற்றி சொல்லும்போது அது தெரிவிக்கிறேன். அடுத்து 11ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த லாபங்களெல்லாம் ஏகப்பட்ட லாபங்கள் கொண்டு சேர்க்கும். 1க்கு 10ஆக லாபங்கள் பெருகும். 10ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய பணிச்சுமைக்கு தகுந்தவாறு ஊதியமும் கிடைக்கும். சில பேருக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்திலே கிடைச்சிரும். சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். ஆனாலும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகுதான் ப்ரமோஷன் என்பது அமையும். 11ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தினால லாபங்கள் கிட்டிப்பாக கிடைக்கும், அருமையாக கிடைக்கும். இளைய தாரம், அதாவது மறைமுகமான தாரத்தின் மூலமாகவும் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாக காத்திருக்கிறது.
12ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால நல்ல அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல சுகபோகம் இவைகள்லாம் திருப்தியாக கிடைக்கக்கூடிய வகையில் ராகுவின் ஆட்டம் அமைந்திருக்கின்றது. இவர் இப்படி இருக்கிறாருன்னு சொன்னால், கேதுன்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு. இந்த 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தான் வாக்கு தடுமாற்றம் ஏற்படும். இதுவும் ஒரு காரணம். அதே சமயத்தில் உங்களுடைய நடவடிக்கைகள் மர்மமான முறையில் இருக்கும். கேது 8ல் இருந்துச்சுன்னு சொன்னால் மர்மம், இவரை புரிஞ்சுக்கிட முடியலையா, எங்கேயோ போகிறாரு வாராரு, போகும்போது ஒரு வேஷமாக இருக்குது, வரும்போது வேறு வேஷமாக இருக்குயா, என்னன்னே புரிஞ்சுக்கிட முடியலை அப்படிங்கிறதாக மற்றவங்க பேசுவாங்க. அதான் 8ல் கேது. சிம்மத்தில் கேது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணவும் மற்றவங்களால் முடியாது, பயம், மற்றவர்களுக்கு பயம். அந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் அமைஞ்சிருக்கும். 2க்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால தனம் நிறையா கிடைக்கும், சம்பாத்தியம் நல்லா பெருகும். சில பேருக்கு இந்த ராகு 2ஆம் இடத்துல 8ல் கேது இருந்ததுனால சில பேருக்கு நஷ்டங்கள் கூட ஏற்பட்டிருக்கும் கழிந்த ஆண்டில். இந்த நஷ்டங்களையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அளவிலே 1க்கு 3 மடங்கு லாபங்கள் கொண்டு வந்து சேர்க்கும். 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல கேது இருந்த காரணத்தினால வல்வினைகள் ஓடக்கூடிய, புறமிது விட்டு ஓடச் செய்வார் இந்த கேது. உங்களை யாரும் கெட்டவேன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு கேதுவாக விளங்குகின்றார். 3ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில கட்டங்களில் இது எதுக்கு இந்த பொண்ணை போய் தொடுவானன்னு கூட நினைப்பீங்க. ஆனால் மறுகணமே அது மாறிடும், மனசு மாற்றிடும். கேது தானே, அது சலனம் என்பது. வெறுத்துருவோம் நினைப்பீங்க, ஆனால் வெறுக்க முடியாது. காரணம் சிம்மத்தில் கேது. இந்த கும்ப ராகு சிம்ம கேதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு, அவர்களுக்குன்னு ஒரு தனி வெயிட் உண்டு. மற்ற ராசிகளில் ராகு கேது இருக்கிறத விட இதெல்லாம் தனியாக வீடியோ போட்டிருக்கணும், ஆரம்பத்திலே போட்டிருக்கணும், போடலாம். சிம்மத்தில் கேதுன்னா சாதாரண மேட்ரு கிடையாது. வெறுத்தவன் கூட, ஒரு ஞானி கூட அந்த சரச சல்லாபத்துக்குள்ளே இறங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை கொடுப்பவன் தான் சிம்மக்கேது. வாழ்க்கையை வெறுத்து ஞானியாக போக செய்யக்கூடியவன் தான் கேது. ஆனாலும் சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கும் பட்சத்திலே அவர் பொதுவாக அந்த ஞானியை கூட திரும்ப வரவழைச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டு வரக்கூடியவர் தான் கேது. ஏன்னா அவங்க நினைச்சா இப்படியும் கொண்டு வரலாம், அப்படியும் கொண்டு வரலாம். அது அவர்களுக்குத்தான் அந்த நுணுக்கங்கள் தெரியும். ஞானி, அதாவது கிரகஸ்தனை ஞானியாக்கும் போது ஞானியை கிரகஸ்தன் ஆக்க மாட்டாரா என்ன? அந்த மாதிரி ஆக்கக்கூடியவர் தான் சிம்மக்கேது. இதுவே கன்னிக்கேது அதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. கடகக்கேது அது கொஞ்சம் உண்டு, ஆனால் சிம்மக்கேதுவுக்கு அதிகம். அப்படியே நேர்மாறாக செய்யக்கூடியவர். ஆக 3ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்ற காரணத்தினாலே சொப்பன சுந்தரி கிடைப்பாள் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வேறு மாதிரி சொல்லணும். இது பகிரங்க மேடை ஆகையினால சுருக்கமாக முடிச்சிருந்தேன். ஆக உறவுகள் சுகங்கள் தாண்டவமாடும், இரகசிய உறவுகள் மேம்பாடு அடையும், என்றாலும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு அந்த ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அங்கே கேதுவினால் ஏற்படும், ராகுவினால் சரியாகும். அதே சமயத்தில் கல்வியில் கொஞ்சம் மக்கு இருக்கத்தான் செய்யும், போக போக சரியாக போயிடும். 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளுக்காக செலவுகள் ஏற்படும். பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த குழப்பங்களை விலக்கி வச்சிருவார். சில பேருக்கு செவியில் சில பிரச்சனை விலகும். இன்னும் சில பேருக்கு அடிவயிற்று கோளாறுகள் விலகும், வரும் விலையும். அடுத்தபடியாக 6ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். சில பேர் கடன் அடைஞ்சிரும், சில பேருக்கு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கும், அடையாது.
அது அடைவதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இருந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும். சத்துருக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. நோய் நொடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே கேது இருக்கின்ற காரணத்தினாலே மனைவி உங்களை சந்தேகிப்பாள். இந்த இடத்துல தான் கேது தான் சந்தேகப்பட வைக்கிறார். இந்த மாதிரி வரும். ஆகையினாலே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து சேரும். கவனமாக இருங்கள். 8ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் வல்லமை உண்டு. சின்ன சின்ன போக்குவரத்தில் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படும். என்றாலும் சரியாகிவிடும். பயப்பட வேண்டியதில்லை. 9ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே கேது இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில சம்பவங்கள் ஏற்படலாம். அது தோப்பனார் வர்க்கத்தவர்களாலே ஏற்படும். முக்க நுழைக்காமல் இருந்தால் சரியாக போயிடும். இருந்தாலும் அவங்க பழைய காலத்துக்காரங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கும். இருப்பினும் அந்த சம்பந்தப்பட்ட தொடர்பை தவிர்ப்பது நல்லது. 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோகத்தில் சிறப்புகள் உண்டாகும். நல்ல மரியாதை மதிப்பு கூடும். சில பேருக்கு சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. பணிமாற்றம் என்பது ஏற்படும். உத்தியோக மாற்றம் என்பது ஏற்படும். அதே சமயத்தில் ப்ரமோஷன் என்பது கொஞ்சம் பொறுத்திருக்கணும். போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிவேக மின்னல் வேக பிரயாணத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதேபோல் தொழில் வியாபாரம், வெளியில் போய் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு 1க்கு 10 மடங்கு லாபம் கிடைக்கும். உள்ளூர்லேயே இருந்து செய்கிறவங்களுக்கு 1க்கு 1 மடங்கு 2 மடங்கு கிடைக்கும். வெளியில் மகர ராசினாலே கொஞ்சம் வெளியே இருப்பிடத்தை விட்டு வெளியே போனீங்கன்னா யோகம். அடுத்தபடியாக 11ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினாலே போட்டி பொறாமைகளால் உங்களை ஒடுக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் கேது உடச்செறிந்து உங்களை முன்னுக்கு கொண்டு சேர்ப்பார். அடுத்தபடியாக 12ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழியில் ஏற்பட்ட சில சிரமங்கள் மெல்ல மெல்ல குறையும். என்றாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 12ஆம் இடத்துக்கு 9ல் கேது என்ற காரணத்தினால அவர்கள் வழியில் செலவுகளும் உண்டாகும். எல்லாம் எப்படி இருந்த போதிலும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ராகுவின் ஆட்டம் மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு சில சுகபோகங்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அந்த சக்களத்தி சண்டை, சக்களத்தி என்றால் சக களஸ்திரி அப்படின்னு அர்த்தம். களஸ்திரம், சக களஸ்திரம். களஸ்திரம் அப்படிங்கிறது தான் களஸ்திரி அப்படின்னு மாறுச்சு. அதை சக்களத்தி அப்படின்னா சக களஸ்திரி, மனைவிக்கு ஈக்குவலாக வந்தவள் அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு சிலர்கள் மனைவியும் அந்த நீங்கள் நேசிக்கக்கூடிய இன்னொரு பெண்ணும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது சண்டையாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுகம் பெருகுகின்ற காலகட்டத்தில் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அசம்பாவிதம் நிகழாமல் தடுக்க முடியும். ஆகையினாலே ஒன்றுக்கொன்று மோதாமல் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.